கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு இந்த கால வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நாம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வது எதிலிருந்து அது விளங்குகிறது என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்றால், அவருடைய வார்த்தை நம்மிலே எந்த அளவுக்கு நிலைத்திருக்கிறதோ அதை கொண்டுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று சொல்வது சரியாக இருக்கும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதைதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப கவனிங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் அநேக நேரங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, தேவனிடத்திலே நோக்கி நாம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அநேக தேவைகளுக்காக, நம்முடைய குறைவுகளுக்காக அநேக நேரங்களில் ஜெபங்களை, விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை அநேக நேரங்களிலே பரிசோதிக்க மறந்து போகிறோம். அவருடைய வார்த்தை அது எனக்குள்ளே நிலைத்திருக்கிறதா, நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேனா என்பதை அநேக நேரத்திலே நாம் மறந்து போகிறோம். இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்கும் போதுதான் அவர் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறார். இயேசு உங்களுக்குள் நிலைத்திருப்பார், நான் அவருக்குள் நிலைத்திருப்பேன். அவருடைய வார்த்தை, இந்த ஜீவனுள்ள வார்த்தை, இது எனக்குள்ளே, என்னுடைய இருதய பலகையிலே அது எழுதப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இது சத்தியம் உள்ளது, இது உண்மை உள்ளது, என்றைக்கும் மாறாதது. இந்த வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இதிலிருந்து நாம் பார்க்கிற காரியங்கள் என்ன? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிச்சயமாகவே இன்றைக்கும் நாம் அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு இயேசுவை மறந்து, அவருடைய வார்த்தையை மறந்து வெறும் ஜபங்கள், விண்ணப்பங்கள், நம்முடைய தேவைகளுக்கான ஜபங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எடுத்துரைக்கிற காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் போதுதான் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த காலவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நாங்கள் வெறும் ஜபத்தை மாத்திரம், தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு ஜபத்தை மாத்திரம், விண்ணப்பத்தை மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாய் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களாய், அவர் எங்களுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய், நாங்கள் அவர்களுக்குள், இயேசுக்குள் நிலைத்திருக்கும் போதுதான் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த காலவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கற்றுக் கொடுத்த காரியத்தின் பிரகாரம் உம்முடைய வார்த்தையிலே அவர்கள் நிலைத்திருக்க, அவர்கள் உமக்குள் நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள் நிலைத்திருக்கும் போது அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியமா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் நீங்க வாக்குரைத்திருக்கிறீங்களே, வாக்குரைத்த கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, பலன் உள்ளதாண்டவரே. இந்த வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளுக்கு இந்த காலவேளை கர்த்தர் செய்யுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை திடப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்வது எந்த காரியமாய் இருந்தாலும் உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், பலப்படுங்கள். God bless you. Amen.